ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட பேண்டி அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 15லேருந்து 1 hour டேஸ் கிட்ட வருது. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 11 பசங்க இருக்காங்க. இதுலதான் நம்ம படத்தோட ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இருக்காரு. சோ இவங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். ஒரு நாள் நைட்டு இவங்க அம்மா பைக்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க அம்மா பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த 11 பசங்களோட லைஃபை பெட்டர் பண்றதுக்கு நம்ம படத்தோட ஹீரோ என்னமான ஒரு முயற்சியில இறங்குறாரு. கடைசியா இவர் எப்படி ட்ரக் லிங்க்ல போறாரு அப்படின்னு தான் இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல அந்த 11 பசங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆக்டிங்குமே சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. தென் சீரிஸ்ல அங்கங்க இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒரு சில எமோஷன் பாண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆகுது. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பெருசா புதுசா எந்த ஒரு ஸ்டோரியுமே எதிர்பார்க்க முடியாது. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்களை நல்லாவே என்கேஜ்மெண்டா கொண்டு போறாங்க. ஆனா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்றது நம்மளால ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபைனலா சீரிஸோட தமிழ் டப்பிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் ட்ராமா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அடல் கண்டல் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸுக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பாத்தீங்கன்னா 6.3 கொடுக்கலாம்.